எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, ஒரு ஆற்றோட திசை மாற்றனால இந்த இயற்கையோட சமநிலை பாதிக்குமா? அந்த இயற்கையோட சமநிலை மாறுமா? என்னென்ன மாற்றங்கள் வரும்? அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன? தீமைகள் என்ன? மனிதன் தன் சுயநலத்துக்காக ஒரு ஆற்றோட இயல்பான திசையிலிருந்து மாற்றுறதுனால அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகளும் தீமைகளும் அன்ஃபில்டரான காரணங்களை ஒன்று ஒன்றா உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆறுகள் தான் நம்ம ஒரு பூமியோட இரத்த நாளங்களாக சொல்லப்படுது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாகவே இவை கணக்கான பாதையை தனக்குத்தானே செதுக்கி கொண்டு ஓடுது. மனிதன் தனது தேவைக்காக இந்த இயற்கையை பாதையை நம்ம மாற்றி போகிறதுனால என்னவாகும்? அது நன்மையா பேரழிவா? ஒரு ஆற்றின் திசையை மாற்றும்போது இந்த நிலப்பரப்போட ஜாதகமே மாறும். அதாவது அந்த நிலப்பரப்போட ஜாதகமே மாறும். முதலாவது, பழைய ஆற்றுப்பாதை வறண்டு போகும். அங்கே இருக்கிற நிலத்தடி நீர் மட்டும் அகல பலத்துக்கு போகும். ரெண்டாவது காரணம், ஆற்றை மாற்றும் போது புதிய பாதை ஒன்று உருவாகும்ல, அந்த பாதையில் அங்குள்ள மண் வேகமாக அரிச்சிட்டு போகும். நிலச்சரிவு கூட ஏற்படலாம். மண்ணோட தன்மை மாறும். மூணாவது காரணம், ஆற்று நீர் கடலில் சேரும் இடம் டெல்டா பகுதின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இடத்துல வண்டல் மண் போய் சேருவது தடுத்து நிறுத்தப்படும். இதனால் கடல் நீர் நிலத்திற்கு உட்புகும். அதனால் நிலத்தடி நீர் உப்புத்தன்மையாக மாறிவிடும். இப்படி ஆற்றோட திசை திருப்பறதுனால ஏற்படும் சில நன்மைகள்: வறட்சி நிவாரணம், தண்ணீர் இல்லாத பாலைவன பகுதிகளை செழிக்க வைக்க முடியும். வெள்ளத்தடுப்பு, ஊருக்குள் புகும் வெள்ள நீரை ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிகளுக்கு திசை திருப்பி விடுவதன் மூலம் உயிர்களையும் சொத்துக்களையும் பாதுகாக்கலாம். 3, அப்படி திசை திருப்பப்பட்ட நீரின் வேகத்தை பயன்படுத்தி நீர்மின் சக்தி எடுக்கலாம். ஆனால் ஒரு நாணயத்துக்கு 2 பக்கங்கிற மாதிரி ஒரு பக்கத்தை மட்டும் பார்த்துட முடியாது, 2வது பக்கத்தையும் பார்க்கணும். 2வது பக்கம் மிக மிக எச்சரிக்கையான பதிவுகள். உயிரின அழிவு, ஆற்றில் வாழும் மீன்கள் மற்றும் உயிரினங்கள் தங்கள் இடப்பெயர்ச்சி பாதையை இழக்குது. இதனால் காலநிலை மாற்றம் உண்டாகும். ஒரு பெரிய நீர்நிலையின் திசையை மாற்றும் போது அந்த பகுதியின் மழையளவு வெப்பநிலை மாற்றம் ஏற்படும். 3, நீர் வராத பகுதிகளுக்கு விவசாய நிலம் செய்ய முடியாது. அந்த விவசாயம் நிலம் செய்ய முடியாதனால மக்கள் பல தகுதியற்ற நிலமாக மாறும். இப்படி திசை திருப்பின ஆற்றோட சில உதாரணங்களை உங்களுக்கு சொல்கிறேன். அதில் ஒன்று வெற்றிகரமான உதாரணம் என்னன்னா, நம்ம முல்லை பெரியாறு அணை. கேரளாவிலேருந்து மேற்கு நோக்கி அரபிக்கடலில் கலக்கிற தண்ணியை தடுத்து நிறுத்தி முல்லை பெரியாறு அணை கட்டி கிழக்கு பக்கமாக பாய விட்டு மதுரை, சிவகங்கை போன்ற தேனி, கம்பம் போன்ற மாவட்டங்களுக்கு நிலங்களுக்கு விவசாயம் பண்ணி 50 அரை நூற்றாண்டுக்கு மேலே செழிப்பாக இருக்கு. அப்படி திசை திருப்புறனால லட்சக்கணக்கான ஏக்கர் இன்னும் செழிப்பாக இருக்கு. 2வது எச்சரிக்கை உதாரணம், அதாவது ஆறல்கள். ஆறுகளை திசை திருப்பியதால் உலகின் மிகப்பெரிய ஏரி இன்று வெறும் மணல் பரப்பாக கிடக்குது. இது ஒரு ஆற்றோட திசை திருப்புறனால ஏற்படும் விளைவுகளை இந்த இது உதாரணம். ஆர்எல்சி ஒரு ஆற்றோட இயல்பான திசையிலேருந்து திசை திருப்பி அந்த மிகப்பெரிய ஏரின்னு சொன்னல, அது இன்னைக்கு பாலைவனம் மாதிரி காட்சி அளிக்குது. அங்கே இருக்கிற உயிரினங்கள் அழிஞ்சு விட்டது. அங்கே வாழ்ந்த அந்த உயிரினத்தை சார்ந்து நடந்த விவசாயம் அழிஞ்சிருச்சு. அந்த அந்த ஏரியை சார்ந்த மக்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த ஆற்றோட திசை திருப்பினால இது மனிதன் இயற்கைக்கு இழைத்த மிகப்பெரிய மிக 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 கொடூரமான குற்றம். இயற்கையை வெல்வது அவ்வளோ ஈஸி இல்லை, புத்திசாலின்னு நினைக்கக்கூடாது. ஆனால் நம்ம இயற்கையோடு இணைந்து வாழ்வதே உண்மையான புத்திசாலம். ஒரு ஆற்றின் திசையை மாற்றுவது என்பது தற்காலிக தீர்வு தான், ஆனால் அது நிரந்தர பாதிப்பை ஏற்படுத்தாமல் பார்த்து கொள்வது நம்மளோட கடமை.
இந்த இந்த நிலப்பரப்பை மட்டும் இல்லை, இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் இந்த பூமியையும் பாதுகாப்பதே நம்மளோட கடமை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.